கோயம்புத்தூரில் ராகு கேது பெயர்ச்சி ஸ்தலத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரிக்கு மலைக்கு அடிவாரத்தில் தான் இந்த கோயில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஜிமேப்பில் திருநாகேஸ்வரர் திருக்கோயில்னு போட்டாலே வந்துடும். உங்களுக்கு இந்த மேப் காட்டிடும். ரொம்ப அழகான கோயிலுங்க. இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இங்கே சிவபெருமான் நம்மளுக்கு முட்டத்து திருநாகேஸ்வரராகவும் உடன்மார் பார்த்தீங்கன்னா முத்துவாளி அம்மனாகவும் இந்த கோயிலை நம்மளுக்கு தரிசனம் தராங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு கேது பெயர்ச்சிக்கு ஏதாவது ஒரு தோஷங்கள் இருந்து பரிகாரம் செய்யணும் அப்படின்ட்டு நம்ம ஜாதகத்தில் இருந்ததுன்னா இந்த கோயிலுக்கு பரிகாரம் செய்கிறதுனால அந்த தோஷங்கள் நீங்கும். ஏன்னா இது ஒரு பெயர்ச்சி ஸ்தலம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த கோயில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரலாறும் இந்த கோயிலுக்கு இருக்கு. சோழமன்னன் தான் ஃபர்ஸ்ட் இந்த கோயிலை புதுப்பிச்சார் அப்படிங்கிற ஒரு வரலாறும் இருக்குது. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோழ மன்னன் இந்த கோயில் பார்க்குறப்போ இது பாழடைஞ்ச ஒரு கட்டிடமாக தான் இருந்ததாமா. ஸோ சோழ மன்னனுக்கு இது கோயில்னே தெரியாமல் ஒரு உள்ளே போகிறப்போ சிவன் இருக்கிற அந்த கிரகமே எப்படி இருந்ததுன்னா அடர்ந்த ஒரு காட்டு மரம் அதுக்குள்ளே முளைச்சி அவ்வளோ பெருசாக காய்ச்சலிச்சிச்சாமா. ஸோ சோழ மன்னன் என்ன பண்ணார் அப்படின்னா எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு கட்டிடமாகவே கட்டினார். அதை சுற்றி கல்வெட்டுகள் பதிச்சிருக்காங்க. யார் யார் என்னென்ன திருப்பணி செஞ்சாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த கட்டிடத்தில் இப்போது நாங்கள் போய் பார்த்தோம். ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். யார் யார் என்னென்ன திருப்பணிகள் இந்த கோயிலுக்கு செஞ்சாங்க அப்படின்ட்டு கல்வெட்டுகளை செதுக்கியிருந்தார். கல்வெட்டுகளில் செதுக்கிறப்போ அவரோட சின்னம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன் தானே. ஸோ மீன் சின்னத்தையும் அங்கே அவர் கல்வெட்டாக பதிச்சிருந்தார். ஸோ இதெல்லாமும் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நாம்ள இவ்வளோ அழகாக ஒரு கல்வெட்டுகளாக இவ்வளோ அழகான ஒரு சிவபெருமானா அப்படின்ட்டு நான் எப்போவுமே பழங்காலத்து கோயிலில் என்னமோ தெரிலங்க ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது இந்த கோயிலில் நான் பார்த்தேன். ஏன்னா சிவபெருமான் அவ்வளோ அழகாக நம்மளுக்கு காட்சி அளிச்சாரு. இங்கே காலபைரவர் சிவபெருமான் அப்புறம் பார்த்திங்கன்னா முத்துவாளி அம்மன் முருகப்பெருமான் இந்த கோயிலை தரிசனம் தராங்க. எப்போ போலவே நவகிரகம் இருக்குது. இங்கே இருக்கிற முத்துவாளி அம்மன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரையில் இருக்காங்க இல்லையா. அந்த சிற்பி தான் இங்கே இருக்கிற முத்துவாளி அம்மன் சிலையும் வடிவச்சாங்கங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியும் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தினசரி பூஜையே ராகு காலம்னு இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது இங்கே இருக்கிற வில்வ மரத்துக்கடியில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் அவங்க 2 பக்கமும் ராகு கேது இருக்கும். ஸோ அந்த சிவபெருமானுக்கும் ராகு கேதுக்கும் பசும்பாலான சுத்த பசும்பாலான அபிஷேகம் நம்ம கையாலேயே நம்ம பண்ணுறதுனால ராகு கேது தோஷமோ இல்லை ராகு காலத்தில் ஏதாவது நம்ம பண்ணுறதா இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் 5 தலை நாகத்தோட சிவலிங்கத்தை செதுக்கியிருப்பாங்க. அது இந்த வீடியோக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். அருணகிரிநாதர் இந்த கோயிலுக்கு ஒரு திருப்புகழ் பாடல் இந்த முருகப்பெருமான் முன்னாடி தான் பாடினார். அதுவும் திருப்புகழில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கான ஒரு அழகான வரலாறும் இருக்குது. இந்த கோயில் வாரம் 7 நாளுமே திறந்து தாங்க இருக்கும். எப்போவுமே ராகு காலத்தில் மக்கள் சுத்த பசும்பாலாக எடுத்துகிட்டு ராகு கேதுக்கு மேலே ஊற்றி பாலாபிஷேகம் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப அழகான கோயில். இந்த கோயிலெலாம் நம்ம விசிட் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கே ஒரு நம்ம தமிழர்கள் கட்டமைப்பு எப்படி இருக்கோங்கிறத உதாரணமாக தான் இந்த கோயிலை நான் பார்த்தேன். ஏன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் சரி அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம சோழ மன்னன் சொல்லவே வேண்டாம். அவர் ஃபர்ஸ்ட் இந்த கோயிலை புதுப்பித்ததே நம்மளுக்கு ஒரு பெருமை தானே நம்ம சொல்ல
சொல்லலாம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த கோயில் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தாங்க வந்து இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வெள்ளங்கிரி மலைக்கும் ஈஷா போகிற வழியிலேருந்து தான் வந்து இந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சில கோயிலாம் வந்து விளம்பரப்படுத்தி அதை வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வந்து ஆக்கிற இந்த காலத்தில் நம்ம சோழ மன்னன் வந்து ஆட்சி செய்கிறப்போ ஒரு கோயிலை வந்து புதுப்பிச்சுட்டு போனார். அந்த கோயில் இப்போவும் கல்வெட்டுகளோடு நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம விசிட் பண்ணி பார்த்து தான் ஆகணும். அது நம்மளோட கடமை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அவங்களோட கட்டமைப்பெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ராகுகேது பெயர்ச்சியும் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பாய்.